ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே சமையலுக்கு வந்து சிக்கன் குழம்புக்கு அப்புறம் அதுக்காக மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக காற்றுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கசகசா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால வெளியே வந்து குக் பண்ணலாம், வெளியே நம்ம பால்கனியில் உட்காந்து குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் பால்கனிக்கு முன்னாடி மரம் இருக்கனால அந்த நிழலில் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அன்றைக்கி டோட்டலாகவே பார்த்திங்கன்னா கிளைமேட்டை வந்து ஏன்னா நைட்டெலாம் மழை வந்ததுனா கிளைமேட்டு டல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சிக்கனை வேக வச்சலாம் சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட போகிறேன். கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஆயிலே வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்மெல் தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நான்வெஜ் நம்ம செய்ய போகிறதுக்கான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஊரே மணக்கிற மாதிரி அளவுக்கு வாசம் தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிக்கனுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு அந்த பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்க. இங்கே பாருங்கள் வாசலில் இந்த குழந்தை தான் போட்டிருக்கேன். இங்கே தான் உட்காந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 5 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினது தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ஸோ இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சமைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இட்லி சிக்கன் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கனும் வெந்துருச்சு. அதில் எப்பயுமே நான் சிக்கன் மட்டன் வேக வச்சுன்னா எப்பயுமே குட்டீஸ்க்கு நாங்களாம் சூப் குடிப்போம். ஸோ அதில் வந்து சூப் எடுத்து கவி வந்து கொஞ்சம் பெப்பர் தூவ சொல்லியிருக்கேன். ஸோ பெப்பர் தூவி சூடாக வந்து சூப் வந்து குடிச்சிட்டே இருக்கேன். என்ன தான் வந்து கிளைமேட் டல்லாக இருந்தாலும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு. அதுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம ஆற வச்சுருந்தோங்க. அதை அரைச்சிட்டு வந்துட்டு ஊற்றி வச்சுட்டேன். அதுக்குள்ளே தேங்காய் இல்லை. ஸோ அதனால் அவர் உடைக்க சொல்லிட்டு இருந்தேன். இங்கே இட்லியும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். இங்கே வந்து எக் தோசை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்லி, சிக்கன் குழம்பு, எக் தோசை ஒன்று. ஸோ அது சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக ஆயிரும். ஸோ அதனால் வந்து எக் தோசை போட்டிருக்கேன். ஏன்னா வீக்லி மேக்ஸிமம் வந்து இந்த எக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லீவ் நாளில் கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இல்லாட்டினா ஸ்கூல் போகிற டைமில் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் தேங்காய் வந்து உடச்சார் இல்லைங்களா, அதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எக் தோசை வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு வரமிளகா, கருவேப்பிலும் போட்டு தாளிப்பு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு குக் பண்ண வந்தாச்சு. ஸோ நான் தாளிக்க ஆரம்பித்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இது என்ன செய்கிறேன்னா மட்டன் குழம்பு தான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட ஆரம்பிச்சுன்னு காக்காலாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரசத்துக்கு வந்து தக்காளி, புளி, கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கணும். ஸோ வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாமே தட்டி வச்சுருக்கேன். ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளித்து விட்டுற வேண்டியது தான். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பிரியாணிக்கும் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. புதினா, கொத்தமல்லி இங்கே வந்து நல்லா பறித்து தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஒரு குக்கர் மட்டனும் பார்த்திங்கன்னா வேக வச்சு ஏன்னா நம்ம வந்து மட்டன் வந்து தனியாக வேக வச்சு செஞ்சால் தான் சீக்கிரம் வந்து பிரியாணி குக் பண்ண முடியும். ஸோ அதனால் அது மட்டனும் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேர்த்துருச்சுங்க, மதியானம் ஆக ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ரசத்தை வந்து தாளித்து விடலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்ருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணியும் இந்த சைடு வந்து எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பிரியாணினாவே ஒரு தனி இது தாங்க. நிறைய பேருக்கு வந்து பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கு என்ன பிரியாணி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் பிரியாணிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் நான். உப்பெல்லாம் சரியாக இருக்கான், டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ குக்கரை மூடிட வேண்டியதான். நான் குக்கரில் தான் பிரியாணி செஞ்சேன். ஸோ அஸ்வந்த் தான் அதுக்குள்ளே வந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டான், என்ன சமையலாம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இங்கே வந்து சில்லி சிக்கன் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ சில்லி சிக்கன்னாவே குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சூடாக போட்டு சூடாக கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க அஸ்வந்த், கவியெல்லாம். ஸோ அதனால் வந்து சூடாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சமையல் தொடங்க. பிரியாணி பாருங்கள் சூப்பராக மட்டன் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் வந்து சூடாக கொடுத்தனால காலி ஆகிடுச்சு, இவ்வளோ தாங்க இருக்குது. அப்புறம் காலையில் வச்ச சிக்கன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
பச்சடி போட்டிருந்தேன், வெங்காயம் ரைத்தா அது வந்து போட்டிருந்தேன், சில்லி சிக்கன். ஸோ இதுதான் வந்து எங்கள் மதியம் லஞ்சுக்காக வந்து லாஸ்ட்டு சண்டே வந்து குக் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் சண்டே வந்து எடுத்த வீடியோ. ஸோ 2 சண்டேவும் என்ன சமையலுங்கிறத வந்து அப்படியே போட்டாச்சு. ஸோ மார்னிங்லேருந்தே வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன். மார்னிங் வந்து மொட்டை மாடியிலேருந்து வீடியோ எடுத்தால் அது சூப்பராக இருக்கும். கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது இல்லைங்களா, மார்னிங்னாவே அழகாக இருக்கும். ஸோ அப்படியே நானும் அஸ்வந்த் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவனும் மொட்டை மாடிக்கு போனால் ஏதோ எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்து விளாண்டுட்டு இருக்கான், ஏதோ வச்சுட்டு பொம்மையை வச்சுட்டு. அப்புறம் வந்து கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா சட்னி, சாம்பார், குருமா இந்த மாதிரியே வச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு முட்டையை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரம், ஒரு டிஃபன் மாதிரி எடுத்து அதில் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ எக் வேணுமோ நான் வந்து 3 எக் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அஸ்வந்த் வந்து நான் வந்து பீட் பண்ணேன்னு சொல்லி அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரம் வச்சு நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அது பாயில் ஆகிட்டோம். அதுக்குள்ளே வந்து கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க, பிரிஞ்சியில் இருந்தால் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டேன். பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்துக்கோங்க. 1 இல்லை 2 ஆனியன் பிடிக்கும் அப்படின்னா 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஆயிலே வதக்கி விடுங்க. அப்புறம் வந்து நல்லா 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் மேக்ஸிமம் வந்து கட் பண்ண மாட்டேன், ஒன்றும் பாதியாக மிக்ஸியில் அரைச்சி தான் ஊற்றுவேன். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காமல் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எக்லேயும் நம்ம உப்பு போட்டுவோம், அதனால் இந்த கிரேவிக்கு தகுந்த ரொம்ப மைல்டாகவே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்கில் கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு கூட போட்டால் போதும், இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த கிரேவியில் போடும்போது அதுவே நல்லா இறங்கிடுதுங்க அதில். ஸோ பாருங்கள் எக்கும் வந்து பாயில் ஆகிடுச்சு. நான் சுடவே ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சுடவே எடுத்தனால கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் சூடாகவே இருக்குது, நல்லா ஆவி பறக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா அழகாக க்யூபாக சூப்பராக. இது என்ன எல்லாருமே கேட்டாங்க, இதுனா பன்னீரான்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் கேட்டார், இதுனா பன்னீர் கிரேவியா அப்படின்னாரு. இல்லை, ஏன்னா அப்புறம் பார்க்கும் போதே எக் மாதிரியே தெரியல, பன்னீர் மாதிரி இருந்து இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா திருப்பி மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்ச எக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி கம்மி பண்ணிட்டு இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தோசை வந்து 2 தவா வச்சு நல்லா மொறுன்னு சுட்டுட்ருக்கேங்க. ஸோ குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து சுட்டுட்ருக்கேன். என்ன தான் நம்ம தனியாக சுடும்போது சூப்பராக தோசை வந்தாலும் நான் எனக்கு வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒட்டிக்கும், இல்லாட்டி பிஞ்சிடும், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு வழியாக வந்துருச்சு, சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் இதுக்கு முன்னாடி நல்லா எல்லா தோசை சூப்பராக வந்ததுங்க. பாருங்கள் நல்லா மொறுன்னு. இந்த தோசை இப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆப்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நேற்று சாதம் கொஞ்சம் இருந்ததுங்க. அதை வந்து சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 தக்காளி போட்டு அதையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி தக்காளி போட்டு அது மாதிரி சாதத்தை போட்டு கிளறிட்டேன். ஸோ அதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதனால் இதை வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபிஷ் தாங்க எடுத்தோம். ஸோ அதுக்காக வந்து மசாலா வந்து நானும் அஸ்வந்தும் வந்து மேக்ஸிமம் வந்து அஸ்வந்த் கவியில் இதுக்கெலாம் வரமாட்டாங்க. கவி வருவா சில்லி சிக்கன் போடுறதுக்கெலாம், ஆனால் அஸ்வந்த் வந்து வந்ததே கிடையாது. இன்றைக்கி என்னமோ நான் வந்து ஹாலில் வந்து உட்காந்து பண்ணனால என்னவோ நான் எப்பயுமே கிச்சன்லேயே உட்காந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து சரி எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வந்து டிவியில் போயிட்டே இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஹாலுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் அஸ்வந்த் அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நானும் தடவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டுட்டு இருந்தான். டக்குன்னு தடவி ஏன்னா கை எரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தடவுன்னு சொல்லிட்டு
கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் தடவுனீங்க, கை யூஸ் பண்ணி தடவுனீங்கன்னா நல்லா விம் லிக்விட்லாம் போட்டு கழுவிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து இது எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜார் எடுத்து பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் 5 பல் பூண்டு, ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் வேறு டிஷ் செய்யலாம் சொல்லி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுன்னா, அதனால் அது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து புளியும் கல்லுப்பும் போட்டு ஊற வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் வந்து மண் பாத்திரத்தில் அந்த கடாயில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் வந்து மறந்துடாதீங்க. மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். வெந்தயம், ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா இருக்குல்லைங்க, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா புளியில் வேறு கல்லுப்பு போட்டுக்கலாம், அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகாய், தக்காளி, இதை வந்து இதிலே ஆயிலே ஊற்றிக்கோங்க. அரைச்சி விட்டதை நல்லா ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும். ஏன்னா நம்ம இதெல்லாம் பச்சையாக தான் அரைச்சிருக்க வெங்காயமெல்லாம், அதனால் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும், தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் வந்து அரைச்ச ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக கொதி வந்ததும் நம்ம மீனை போட்டுற வேண்டியதாங்க. நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மீனோட தலை, வால் இது மட்டும்தான் மீன் குழம்புக்கே போடுவோம். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து இந்த சில்லி இந்த மாதிரி தான், ஃபிஷ் ஃப்ரை தான் மேக்ஸிமம் எல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2-3 பீஸ் தான் போட்டு நான் குழம்பு வைப்பேன். அதுவே சூப்பராக இருந்து ரசமும் சைடில் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ தவா வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஊற வச்சுட்டேங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். தவா ஃப்ரை அது ஒரு டேஸ்ட்டு, டீப் ஃப்ரை வந்து அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் அதோட ஃப்ளேவரும் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் ஆட் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி பிடிச்ச கொத்தமல்லி இல்லை ஆனியன் பிடிச்சது அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து விட்டால் போதும். நல்லா மீன் வந்து நல்லா வெந்தும். அது நம்ம வந்து மண் பாத்திரத்தை செய்யறதுனால நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும். பாருங்கள், சூப்பராக வந்து மீன் குழம்பு, சாதம், ஃபிஷ் ஃப்ரை, தக்காளி ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ தக்காளி ரசம் வந்து என்னடா தண்ணிமாக இருக்குன்னு சொல்லி கலக்கி விட்டாங்க. ஏன்னா தக்காளி ரசம் இல்லையா, அதனால் வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் தான் கலர் நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. சூப்பராக இருந்தது தக்காளி ரசம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அஃபிஷியல் ஒர்க் இருந்தனால பார்த்திங்கன்னா அஸ்வந்த் அவர் வந்து வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போனாலும் ஜூஸ் குடிச்சிருந்தாங்க. எங்கள் வீட்டு சைடு தான் அது. ஜூஸ் குடிச்சு உடனே எனக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. கவி வந்து அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவள் வரல, படிக்கிற ஒர்க் இருந்தனால. ஸோ அதனால் நாங்கள் திருப்பி போயிட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு. பாய் ஃப்ரம் பிரீத்தா சமையல்.